சொதப்பிடுச்சு பாருங்கள். மல்லாட்டை பயிர் போட்டதுமே அடி பிடிச்சிடுச்சு. தன்ஷியோட வரைஞ்ச பிள்ளையார் வச்சு தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். பிள்ளையார் வாங்கலை. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுமா ஃபுல் டே ரொட்டீனாக வரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் விளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோட்டோ தன்ஷியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வரைஞ்சிருக்கா. விநாயகர் ஃபோட்டோ பாருங்கள், பாப்பா வரைஞ்சிருக்கா. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாப்பாவுடைய வரைபடம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சரி, நம்ம ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா, வீடு ஃபுல்லாக இன்றைக்கி மாப் போட போகிறோம். எப்படி வீட்டுக்கு ஃபுல்லாக மாப் போடுறோன்னு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க போய்ட்டு ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வீட்டு வேலை செய்ய போகிறோம். தர்ஷனம் என்ன வேலை வாங்கலாம்? மாப் போடலாமா? இவனை மாப் போட விட்டோம்னா 2 நாள் ஆகிடும். அதனால் இவன் வந்து செட் ஆகாது. நீ ஒரு ஓரமாக போயிட்டு உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு. நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம். அந்த லைசால் எடுத்துருமா. இப்போ லைசால் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிரு. அந்த வாஷிங் லிக்விட் எடுமா. கொஞ்சமாக இப்போ வந்து நம்ம உஜாலா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வாசனைக்காக. மூடிடு. டைட்டாக பிடிப்பா. கல்லுப்பு போட்டு நான் எதுக்கு மாப் போடுறேன்னா, வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டிலாம் போகும்னு சொல்லுவாங்க. அதனால் லைட்டாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். இந்த உப்பு டப்பாவை போயிட்டு வச்சுட்டு வந்துடு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? காமிங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும். மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் நான் தான் மாப் போட போகிறேன். உங்களெல்லாம் நான் வேலைக்கு வச்சேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக இந்த வேலை என்னால் சீக்கிரம் பண்ண முடியாது. பசங்களை இப்போ நான் வேலை வாங்கினேன்னா கண்டிப்பாக எனக்கு பொழுதாயிடும். டைம் இப்போ மணி 12 ஆகிடுச்சு. துணி துவைச்சி மாடியில் காய வச்சுட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு கிச்சனில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அடுப்புலாம் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம அடுப்பு இன்றைக்கி பளபளன்னு இருக்கும். க்ளீனாக இருக்கா? இந்த சைடு வந்து விளக்கு, அடுப்பு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. பாத்திரமும் விளக்கி வச்சாச்சு. மாப் போட்டுட்டு கொழுக்கட்டை சுட்டு படிக்க வேண்டியதான். சரி வாங்க. ஆசையாக இருக்கா? செஞ்சிருவோம். இந்த வாளி அப்படியே இழுத்துட்டு போங்க உள்ள. இல்லை நீங்கள் வேணும். போதும், இருக்கட்டும். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் மட்டும் மாப் போடணுமா? சரி, மாப் போட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டே இப்போ மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இந்த விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக மாப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஃபேனும் போட்டு விட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நல்லா காயிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஸ்மால் பெட்ரூமாக போட போகிறேன். பாருங்கள், ஃபேன் போட்டு விட்டால் நல்லா காஞ்சிட்ருக்கு. அடுத்து வாஷிங் மிஷின் ஏரியா, பூஜை ரூம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பூஜை ரூமுக்கு வந்து பூலாம் வச்சு விளக்குலாம் விளக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு வச்சு கொண்டு வந்து வைக்கணும். இப்போ இதையும் மாப் போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் பெட்ரூமையும் மாப் போட்டு க்ளீன் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ரூமாக இப்போ வந்து பார்த்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமையும் வாஷிங் மிஷின் ஏரியாவும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்து ஸ்மால் பெட்ரூம் மாப் போட போகிறேன். பூஜை ரூம் ஃபுல்லாக இப்போ மாப் போட்டேன். இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஸ்மால் பெட்ரூமை மாப் போட போகிறேன். அதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் தீத்தி விட வேண்டியதான். ஸ்மால் பெட்ரூம் ஃபுல்லாக மாப் போட்டு முடித்ததும் ஹால், கிச்சன் ரெண்டையும் வந்து தொடச்சி விடணும்.
ஃபைனலாக பாருங்கள், ஸ்மால் பெட்ரூம்லேயும் நம்ம வந்து இப்போ மாப் போட்டாச்சு. இப்போ எண்டிங் வந்தாச்சு. ஸ்மால் பெட்ரூமில் நிறைய பார்த்தீங்கன்னா ஹேர் தான் கிடக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் முடி தான் இந்த ரூமில் அதிகமாக இருக்கும். பாப்பாவும் நானும் இங்கேயே தலசி வருதுனால முடி நிறைய பாருங்கள், கீழே முடி நிறைய இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு வழியாக இப்போ ஸ்மால் பெட்ரூம் போட்டு முடிச்சாச்சு. இந்த சைட் ஃபுல்லாக இப்போ போட்டேன் பாருங்கள். இந்த டைல்ஸோட பார்டர் இருக்கும் பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ போட்டுட்ருக்கோம். ஒரு டைல்ஸுங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக இப்போ முடிச்சாச்சு பாருங்கள். ஸ்மால் பெட்ரூம், பூஜை ரூம், வாஷிங் மிஷின் ஏரியா, மாஸ்டர் பெட்ரூம், இந்த ஒரு டைல்ஸோடு இப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த செவுரோடு இப்போ வந்து ஃபுல்லாக தான் நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஹால் ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிச்சன் ஃபுல்லாக போடணும். கொஞ்சம் கஷ்டம்தாங்க, போடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். குனிஞ்சு நிமிந்து நல்லா வேலை செஞ்சால் தான் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட்டாக அப்படியே கிச்சன் முடிச்சிக்கலான்ட்டு பார்க்குறேன். இப்போ ஹாலுக்கு வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். பாதியோட ஃபுல்லாக இப்போ வந்து போட்டு ஃபேன் போட்டு விட்டேன் பாருங்க. இன்னும் இந்த இடம் இருக்குது, இதுலேருந்து எல்லாமே போட்டாச்சு. இதில் வந்து இன்னும் பாதி இந்தாண்ட போட்டு அப்படியே கிச்சன் முடிக்க வேண்டியதுதான். ஹால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிடிச்சி இழுத்துட்டு வரத்துக்கே போட்டு துடைக்க ரொம்ப கஷ்டம். வந்து ஹால் தான் கஷ்டம், மற்ற ரூம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு 3/4 பங்கு போட்டாச்சு. 1/4 பங்கு இருக்குது, கிச்சன் இருக்குது. சரி முடிப்போம். ஃபைனலாக பாருங்கள், ஹால் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். 2 ஃபேன் போட்டு விட்டேன். இப்போ ஹால் வந்து காஞ்சிட்ருக்கு. ஹால், 2 பெட்ரூம், பூஜை ரூம் எல்லாமே ஃபினிஷிங் பாருங்கள். போட்ட ஃபினிஷிங் பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அடுத்து இப்போ கிச்சன் வந்துட்டேன். கிச்சன் ஃபுல்லாக இப்போ வந்து போட போகிறேன். கிச்சன் ஈஸி தான், கொஞ்சம் இடம் தான், இதை அப்படியே தொடச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். ஹால் தான் ரொம்ப பெருசாக இருக்குது, இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, கிச்சனை முடிப்போம். கிச்சன் ஃபுல்லாக பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாகவும் இப்போ போட்டு முடிச்சிட்டேன். ஃபேன் போட்டு விட்டேன், சூப்பராக காஞ்சிரும் ஃபேன் போட்டு விட்டேன். கிச்சன் ஃபுல்லாக இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. 2 ஃபேன் போட்டு விட்டதுமே காஞ்சிடுச்சு. அடுத்து பூஜை ரூம் காஞ்சிடுச்சு, ஸ்மால் பெட்ரூமும் காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். இது ஃபுல்லாகவும் சூப்பராக பாருங்கள் காஞ்சிடுச்சு. இதுவும் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இதுவும் அழகாக காஞ்சிடுச்சு. எல்லா ரூமுக்கும் ஃபைனலாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்து போர்ட்டிகோவுக்கு போயிட்டு போட்டுடலாம். ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். போர்ட்டிகோவுக்கு இப்போ போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து போர்ட்டிகோ ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுக்கலாம். மேட்லாம் பாருங்கள், இங்கே கொண்டு அப்படியே வெயிலில் போட்டேன். ஃபஸ்ட்டு இந்த படிக்கட்டெலாம் துடைச்சிக்கலாம். எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாருங்க ஸ்டெப். லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் மாவு போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாமே போட்டாச்சா? க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிச்சனும் காஞ்சிடுச்சு. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஃபேன் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, போட்டால் காயறதுக்கு யூஸ் ஆகுது. நல்லா பரவாயில்ல. சரி ஓகே, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கொழுக்கட்டை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அடுப்பு பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கொழுக்கட்டை சுடுறதுக்கு ரெடி பண்ணுவோம்.
மாப்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்புக்கு இப்போ பொட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமில் போயிட்டு பார்ப்போம். பூஜை ரூமில் வந்து விளக்குக்கெலாம் பொட்டு வச்சுருந்தேன் பாருங்க. விளக்கு, தாம்பழத்தட்டு, அதுக்கப்புறம் மணி, பத்தி வைக்கிறது எல்லாத்துக்கும் வந்து பொட்டு வச்சு இதுக்கப்புறம் பூ வச்சு சாமி கும்பிட வேண்டியதான். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இன்னும் கொழுக்கட்டை செய்யலை, போயிட்டு கொழுக்கட்டை செய்வோம். கடலப்பருப்பில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை இப்போ வந்து வேக வச்சிட்ருக்கேன். அடுத்து பாருங்கள், கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன். மல்லாட்டை பயிர் இருக்குது, நாட்டு சக்கரை இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் உடச்சி திருகணும். இப்போ இந்த ஒர்க் மட்டும் இப்போ பார்ப்போம். அரிசி மாவும் இப்போ கொஞ்சமாக சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணி எடுத்து அப்படியே கொழுக்கட்டை மாவு பக்குவத்துக்கு நம்ம மாவு பேசிஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணணும். இது வரைக்கும் பாருங்கள், கொழுக்கட்டை மாவு தேவையான அளவு எடுத்திருக்கேன். பார்ப்போம். கொழுக்கட்டை சுடுறதுக்காக இப்போ மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், சுடு தண்ணி ஊற்றி தான் வந்து பிசைஞ்சிருக்கேன். நல்லா இன்னும் பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ கொழுக்கட்டை மாவு இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. சூப்பராக பாருங்கள். இதுக்கு வந்து இப்போ வந்து பூரணம் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மல்லாட்டை பருப்பு வந்து இப்போ வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த கொழுக்கட்டைக்கு பூரணம் செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ மல்லாட்டை பயிரை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மல்லாட்டை பருப்பை பாருங்கள், சூப்பராக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காவும் வெல்லமும் ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பழைய வீட்டிலேருந்து வாழைக்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. எத்தனை சீப்பு இருக்குது பாருங்கள். இதில் வந்து 3 சீப்பு இருக்குது. எல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக வெட்டியாச்சு. மொத்தம் இதில் வந்து 7 காய் இருக்குது. ஒரு இதில் 7 காய் 8 காய் இருக்குது. பெருசாக பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பச்சி போடுறதுக்கு சூப்பரான வாழைக்காய், நம்ம வீட்டில் விளைஞ்ச வாழைக்காய். அறுவடை பண்ணிட்டு வர வேண்டியதான். இதுக்கப்புறம் விளையுமான்னு தெரில. அவத்துனா நான் இன்னும் 3 மரம் இருக்குல்ல, பார்ப்போம். சூப்பராக இருக்குது பாருங்க. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம் நம்ம இந்த வாழைக்காய்க்காக. மரம் வந்து காற்றுல விழுந்துருச்சான், அதனால் வாழைக்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. சரி, ஒரு நாள் இதை பச்சி போட்டுடலாம். கொழுக்கட்டை செய்யலாமா? தேங்காய் உடச்சிட்டு வர சொன்னேன். எங்கே போய் வாங்கிட்டு வா. கொழுக்கட்டை செய்கிறதுக்காக மல்லாட்டை பயிர் வந்து அரைச்சி வச்சாச்சு. வெல்லம் ரெடியாக இருக்குது, மாவு ரெடியாக இருக்குது. இந்த சைடில் வந்து கடலப்பயிர் வந்துட்டுருக்கு. தேங்காய் வந்துடுச்சுன்னா ரெடி பண்ண வேண்டியதான். தேங்காய் உடச்சி வாங்கிட்டு வா. ஒரு தேங்காவை உடச்சி வாங்கிட்டு வா. கஷ்டப்பட்டு ஒரு தேங்காய் வந்து இப்போ துருகியாச்சு. இதை இப்போ நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் வதங்கினது இப்போ வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இப்போ கரையிட்டோம். இதில் தண்ணிலாம் ஆட் பண்ணல, அப்படியே வெல்லத்தை போட்டதும் அப்படியே வெல்லமே கரைஞ்சிட்ருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சதுக்கப்புறம் மல்லாட்டை பயிரை நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம், அதை அப்படியே ஆட் பண்ணி பூரணம் ரெடி பண்ண வேண்டியதுதான். வெல்லம் ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லாட்டை பயிரை எடுத்து போட்டுடலாம். சொதப்பிடுச்சு பாருங்கள். மல்லாட்டை பயிர் போட்டதுமே அடி பிடிச்சிடுச்சு. அப்படியே உடனே நான் வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன். இதை மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி பூரணம் வைக்க போகிறேன். ஏன் அப்படி ஆச்சுன்னு தான் எனக்கும் தெரியல. சரி விடுங்க, ஏதோ கொஞ்சமாவது நம்ம காப்பாற்றிட்டோமே, அது போதும். மல்லாட்டை பயிரை போட்டு கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மோசமாக போயிடுச்சு. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு பூரணம் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஏதோ என்னால் முடிஞ்ச கொழுக்கட்டை வரவே இல்லை. ஷேப் வந்து வரமாட்டேங்குது.
அப்புறம் பாப்பா வந்து இந்த இலை எடுத்துகிட்டு வந்தா. இதுலேயும் எனக்கு சரியாக வரல, ஒன்று மட்டும்தான் பண்ணியிருக்கேன். பூரணம் எவ்வளோக்கு மீந்திருக்கு பாருங்க. திட்டம் தெரியாமல் செஞ்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் கொழுக்கட்டை செஞ்சதுனால எனக்கு செய்ய தெரியல. அது இல்லாமல் இது ஷேப்பிங் வந்து எனக்கு கரெக்டாக வரல. உள்ளங்கையில் வச்சு தான் செஞ்சுருக்கேன், எந்த அச்சும் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பாருங்க, ஷேப்பிங்கே கரெக்டாக வரல. என்னால் முடிஞ்ச கொழுக்கட்டை செஞ்சாச்சு. அச்சோ, இது எடுத்துக்கிச்சே. இதான் மாதத்தில் ஒரு வாட்டி கொழுக்கட்டைலாம் செஞ்சு பார்க்கணும் போல். இது வந்து உருண்டை கொழுக்கட்டை. எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சாச்சு. இதுக்கப்புறம் மூடிக்கலாம். இங்கே பாருங்க, கிச்சன் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னு. இதுதான் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இது பசங்க வெறும் வெளியே சாப்பிட்ருவாங்க. திட்டம் தெரியல, அளவு தெரியல, இவ்வளோ இலை எதுக்குன்னு தெரியல. கொழுக்கட்டை ரெடி, வேகட்டும். விநாயகருக்கு பிடிச்ச பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஆப்பிள், பேரிக்காய். இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம கிராமத்தில் கிடைக்கிற விளாம்பழம், நெக்ஸ்ட்டு கொய்யாப்பழம், ஆரஞ்சு, மாதுளம்பழம், ஆப்பிள், பொரி, தேங்காய். இங்கே பாருங்கள், நாவப்பழம். இது என்ன பழம்னே தெரியல, சின்னதாக இருக்குது. அடுத்து சோளம். பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல், கம்பு, வாழைப்பழம். பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூ எல்லாமே இப்போ சாமிக்கு வச்சு வச்சிட்டோம். தர்ஷன் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டான். ஹாய் சொல்லு. இப்போ வந்து கொழுக்கட்டை வந்துடுச்சு. இதை எடுத்து வச்சு போய் படைக்க வேண்டியதுதான். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்போ கொழுக்கட்டை சுட்டிருக்கேன். பாருங்க, எல்லாத்தையும் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும். சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும், இப்போ சாப்பிடக்கூடாது. சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும், ஓகேவா? சரி, இந்த கொழுக்கட்டையெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சு பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். கொழுக்கட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாழையில வச்சு எல்லாமே எடுத்து வச்சு பாருங்க. பிள்ளையாருக்கு பிடிச்சது எல்லாமே. கொழுக்கட்டையெல்லாம் இலையில எடுத்து வச்சிடலாம். எல்லாமே இப்போ வாழையிலலாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியதுதான். பூஜை ரூம் பாருங்க, எல்லாமே இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தர்ஷனோட வேட்டி சட்டியில் பக்காவாக கிளம்பிட்டான். அது வந்து இது நாவப்பழம். எல்லாமே பிள்ளையாருக்கு பிடிச்சது தான். எட்ட வாங்க, சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். பிள்ளையார் மட்டும்தான் இல்லை, பிள்ளையார் ஃபோட்டோவில் தான் இருக்காரு. தன்ஷியோட வரைஞ்ச பிள்ளையார் வச்சு தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். பிள்ளையார் வாங்கலை. இது எப்படிமா நிற்கும்? தோபர் விளக்கு பின்னாடி அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே இருக்கும்.
அம்மா போட்டோ எடா. இவங்கள மட்டும் ஃபோட்டோ எடுக்கணுமா? என்னையும் இங்கேவா சாப்பிடுவாங்க? அது காய். ஃபைனலாக இப்போ சாமி கும்பிட்டாச்சு. எழுந்துரு தர்ஷு, வெளியில் வா தர்ஷு, வெளியில் வா, வெளியில் வா. மம்மி செடி தானே ம், இது வந்து நாவப்பழம். நாவப்பழம் இது. செரி பழமா? இது நாவப்பழம். மம்மி சரி, கொழுக்கட்டை சாப்பிடுங்க. எப்படி இருக்கு கொழுக்கட்டை? ம், சூப்பரா இருக்கு. பாருங்க. சரி, உட்காந்து சாப்பிடுவா. ம், பிள்ளையாருக்கு படித்ததும் உடனே பாருங்க. அப்படி போட்டு அதிகமாக தீத்தாத, புளிக்கும். பரவாயில்லையா? இராம். உடனே மேடம் போய் சுட்டு எடுத்துகிட்டு வந்து லெமனை வச்சு இப்போ வந்து நல்லா டிப் பண்ணிட்டு இருக்காங்க. போதும், அப்படியே சாப்பிட்டு பாரு. ஐயோ ஐயோ சுடுமே. நல்லா இருக்கா? தர்ஷனுக்கு பாதி கொடுத்துரு, நீ பாதி சாப்பிட்ரு. இதை எலுமிச்சம்பழங்களாம் வச்சுக்க எல்லாத்தையும். Much later. டைம் கரெக்டாக 4:30 ஆகுது. இந்த டைமில் நம்ம வீட்டில் என்ன வேலை நடக்கும்? க்ளீனிங் ஒர்க். எஸ், இப்போ வந்து நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாம் கஜ கஜ கஜன்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. முக்கியமாக எது கொஞ்சம் க்ளீனாக செம்ம டஸ்ட்டாக இருக்கோ அது நம்ம கிச்சன் தான். வா, கிச்சன் போய் பார்ப்போம். ஜாமான்லாம் அப்படி கிடக்குது பாரு. வாழைக்காயும் அப்படியே கிடக்குது. ஆல்ரெடி பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வாழைக்காய் இங்கே இருக்குது பாருங்க. இவ்வளோ வாழைக்காய் இருக்குது. இது இவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குது. பாருங்க கிச்சன் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னு. இப்போ நான் தான் இந்த ஜாமான்லாம் வளர்க்க போகிறேன். விளைக்கிருவியா? வலிக்குது நிஜமா? நிஜமா. அப்போ நான் வீடை பெருக்கிறேன், நீ பாத்திரம் வலிக்க வச்சுருேன். இங்கே இதெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க. நான் வச்சு எடுத்து கொடுத்துட்டு போகிறேன். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி இந்த சைடு வச்சிரு. நான் வீடு வாசல் எல்லாம் பெருக்கிட்டு வந்து பார்க்குறேன் நீ எப்படி வாஷ் பண்ணியிருக்கேன்னு. ஓகே ஓகே சரி, இப்போ நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே மம்மி. இந்த வாழைக்காய் எடுத்து வைக்கணும் இப்போது. இப்போ நான் எடுத்து வைக்கிறேன். சரி, இது வந்து எழுத்து வீட்டு அக்காவுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டிக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே ஓகே, எது நம்ம கொடுக்க போகிறோம் இன்றைக்கி. இவ்வளோ வாழைக்காய் நம்ம வந்து பச்சி போட மாட்டோம். இந்த 5 வாழைக்காவையும் அந்த வீட்டில் கொடுக்க போகிறோம். ஓகே போயிட்டு கொடுத்துட்டு வா. இப்போதைக்கு நம்ம கூட ரொம்ப க்ளோஸில் இருக்கிறது அவங்க, இந்த வீட்டுக்காரங்க. அவங்க அதிகமாக டச்சில் இல்லை. அம்மா கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்துருமா. அவள் வர்றதுக்குள்ளே இந்த அக்கா வீட்டுக்கும் வாழைக்காய் கொடுக்கறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த 5 வாழைக்காவும் இந்த அக்கா வீட்டுக்கு கொடுத்துடலாம். அவங்களுக்கு 5 இவங்களுக்கு 5 ஏன்னா எல்லாமே நம்மளால் சாப்பிட முடியாது பச்சி போட்டு பொரியல் செஞ்சு. அதனால் பாப்பா வரட்டும். இங்கே தேங்காய் உரித்து எவ்வளோ குப்பையாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். காலையில் தான் போட்டு முடித்தேன். பெரிய சைஸாக தான் இருக்குது. அந்த காலிங் பெல் அழுத்தி வருவாங்க. வாழைக்காயை கொடுத்துட்டு வந்தாச்சு. அந்த அக்கா வீட்டில் கொடுத்தல, பாட்டி வீட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? அவங்க வந்து ஏன் வாழைக்கான்னு கேட்டுருந்தாங்களா, பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா. சரி ஓகே. கிச்சன் ஃபுல்லாக இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டோம். வாழைக்காயை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த இடமும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்க க்ளீனாக இருக்கும்.
தன்ஷி தான் எல்லா பாத்திரமும் இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். நான் போயிட்டு வீடை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஃபுல்லாக விளக்கிடு. பைப்பை ஆஃப் பண்ணு. விளக்கிட்டு அப்புறமா வாஷ் பண்ணு. அப்போ மட்டும் பைப்பு திறந்தா போதும். எல்லா பாத்திரமும் தன்ஷி விளக்கி இங்கே கழுவி கவுத்துருவா. நான் அதுக்குள்ளே போயிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு வந்துடுறேன். எல்லாம் மோசமான நிலைமையில் இருக்குது. பார்ப்போம் உன்னுடைய பாத்திரம் வாஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சரி பார்ப்போம். நம்ம ஆயுதத்தை எடுப்போம். இங்கே ஒரு கப்பு விட்டாச்சு. வாழைப்பழம். தன்ஷி வரைஞ்சிருக்கிற விநாயகர் பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். கத்தி இங்கே இருக்கட்டும். தன்ஷி வந்து இப்போ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டா. நான் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டி ஒரு டீப் கிளீனிங் பண்ணிட்டேன். கை வலிக்குதா? ஸ்மால் பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூம் பாருங்கள். பூஜை ரூம் ஃபுல்லாக ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டாச்சு. அடுத்து அது மேலே அப்படியே இருக்கட்டும். அது இப்போ க்ளீன் பண்ண வேணாம். ஃப்ரூட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்கிற வேண்டிய இடத்துல தான் இருக்குது. அதெல்லாம் எடுக்கக்கூடாது. கீழே ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணலாம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து ஹால் பாருங்கள். ஹோம்ஒர்க் எழுதணுமா? ஹால் ஃபுல்லாக ஒரு டீப் க்ளீனிங் பண்ணியாச்சு. கிச்சனும் முடிச்சாச்சு பாருங்க. கிச்சனும் முடிச்சாச்சு. தன்ஷியை எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுருக்கா. வெரி குட். இது வந்து நீ டெய்லி இதையே ஃபாலோ பண்ணு. சரி, லீவ் நாளையாவது ஃபாலோ பண்ணு. பாருங்க எல்லா பாத்திரத்தையும் தன்ஷி வாஷ் பண்ணி சூப்பராக அடுக்கி வச்சிருக்கா. கம்மி தீஞ்சு போச்சு. வெல்லமும் தேங்காய் அடுத்து மல்லாட்டை பயிர் இடிச்சு போட்டுருங்க. பாருங்க பல பலன்னு ஆக்கிட்டா. அது சில்வர் பாத்திரம் தானே, அது டக்குன்னு போயிடும் போல. ஃபைனலா போர்ட்டிகவும் க்ளீன் பண்ணியிருந்தேன். அங்கே ஃபுல்லாக வந்து தேங்காய் உரிச்சு போட்டு வெறும் டஸ்ட் ஆகி வச்சுருந்தாங்க. போர்ட்டிகை ஃபுல்லாக ஒரு டீப் க்ளீனிங் பண்ணியாச்சு. டஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் என்னைக்கு ஜல்லி கொட்ட போகிறீங்க? மம்மி இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்பா வந்தோடனே வேலை செய்யணும். ஃபைனலாக ஆல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. டைம் வந்து கரெக்டாக 5:30 மணி ஆகுது. வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 5:30 மணிக்கு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்படி தான் டே போச்சு. இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் கரெக்டாக 5:30 மணி ஆகிடுச்சு. ஆல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நைட்டுக்கு டின்னர் மட்டும் சிம்பிளாக தோசை ஊற்றி சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. அடுத்த விளாகில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.